வணக்கம். இது கும்பகோணத்தில் ஸ்டான்லி தாமஸ் அப்படின்னு அவங்களுடைய சாரோட வீட்டில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 4 கிலோவாட்டு சோலார் பேனல், 4 கிலோவாட்டு ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். ஆனால் அவங்க வீட்டில் 3 ஃபேஸ் லைன் இருக்குது, 5 கிலோவாட் லோடு இருக்குது. அவங்க கடந்த 2-3 ஆண்டுகளாகவே ஒரு 3 கிலோவாட் அளவுக்கு தான் அவங்க பயன்பாடு இருந்தது. அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குவோம், 5 கிலோவாட் அளவுக்கு வேண்டாம், என்னுடைய பயன்பாடு அதுக்கு மேலே போகாது, தினமும் 20 யூனிட்டுக்கு மேலே போகாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணுற யூனிட்டை குறைக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போ இவங்க சென்னையில் இருக்காங்க, கும்பகோணத்தில் சொந்த வீடு, ஆனால் சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. அப்பப்போ இங்கே வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி ஒரு வீடு. அதனால் பயன்பாடு குறைவாக தான் இருக்கும். நீங்கள் இதில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் போட்டுக்குவோம். ரெண்டாவது, வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், குறிப்பாக ஃபேனு, ஏசி, இதுதான் மெயினாக கரண்ட்டு பில்லை அதிகமாக ஆக்கக்கூடியது. நம்ம ஃபேன் பெரும்பாலான நேரங்களில் பயன்படுத்துகிறோம். சாதாரண ஏசியில் ஓடக்கூடிய ஃபேன், அதாவது ஏசி கரண்ட்டு அதில் ஓடக்கூடிய ஃபேன் அப்படின்னு வச்சிங்கன்னா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் 60 வாட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆனால் உள்ளபடியே அது எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 75 வாட்ஸ் எடுக்கும். இது ஒரு 10 மணி நேரம் ஓடுதுன்னா ஒரு 3/4 யூனிட்டு செலவாகும். ஸோ ஒரு நாளைக்கு 3/4 யூனிட்னா 10 நாளைக்கு 7.5 யூனிட்டு, ஒரு மாதத்துக்கு 50 யூனிட்டு ஒரு ஃபேன் எடுக்கும். இப்போ இதுவே ஒரு பிஎல்டிசி ஃபேன் அப்படி போட்டிங்கன்னா 30 வாட்ஸ் எடுக்கும். ஸோ 10 மணி நேரம் ஓடினா கூட ஒரு 1/4 யூனிட்டு தான் எடுக்கும். அப்போது நம்ம ஒரு மாத கணக்காக நம்ம பார்க்கும்போது ஒரு 12லேருந்து 15 யூனிட்டு தான் எடுக்கும். இந்த மாதிரி ஏசி பார்த்திங்கன்னா நார்மல் ஏசி, கட் ஆஃப் ஏசின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஏசிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 12லேருந்து 15 யூனிட் எடுக்கும். இதுவே இன்வெர்ட்டர் ஏசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 யூனிட் தான் எடுக்கும். அப்போது 3ல் 1 பங்கு நமக்கு கரண்ட் பில் குறைஞ்சிரும். ஒரு வீட்டில் 2 ஏசி இருக்குது, ஒரு 5 ஃபேன் இருக்குது அப்படின்னா நார்மலாக நீங்கள் 5 கிலோவாட் சோலார் பேனல் போட வேண்டியிருக்கும். இதுவே அந்த 2 இன்வெர்ட்டர் ஏசியவும் இன்வெர்ட்டர் ஏசியாக மாற்றிட்டீங்க, நார்மல் ஏசியை இன்வெர்ட்டர் ஏசியாக மாற்றிட்டீங்க. அதே மாதிரி இந்த ஃபேனை பிஎல்டிசி ஃபேனாக மாற்றிட்டீங்க அப்படின்னா 5 கிலோவாட் சோலார் பேனல் போட வேண்டிய இடத்துல 3 கிலோவாட் சோலார் பேனல் போட்டாலே போதும். அந்த சோலார் பேனலில் வரக்கூடிய பவர் நமக்கு 22-23 யூனிட்டு செலவாகுதுன்னா 3 கிலோவாட்டில் வரக்கூடிய 12லேருந்து 15 யூனிட்டு நம்ம அந்த 2 ஏசியவும் அந்த ஃபேன் மற்ற எல்லாத்தையும் ரன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட்டு, இது ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் தேவையான அளவு மின்சக்தி நம்ம உபயோகிக்கிறத கண்ட்ரோல்டாக, அதாவது நம்முடைய வசதிகளை குறைக்க வேண்டாம், ஆனால் எனர்ஜி எஃபிஷியண்ட்டான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம வீட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் அதுக்கு தேவையான அளவு போதுமான அளவு இருக்கும். இந்த மாதிரி இவங்களுக்கு நம்ம முதல்ல எல்லாத்தையும் பேசுகிறோம், எல்லா விதமான டீட்டெயிலும் கேட்குறோம். வாடிக்கையாளருடைய பிரச்சனை என்ன, எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு நம்ம முதலே உட்காந்து கலந்து பேசுகிறோம். எடுத்த உடனே நம்ம ப்ராடக்ட் விற்கிறதில்ல. நிறைய பேர் கேட்பாங்க, 3 கிலோவாட் சிஸ்டம் எவ்வளவு, 5 கிலோவாட் சிஸ்டம் எவ்வளவு எப்படின்னு கேட்பாங்க. அது முறையான ஒரு அப்ரோச் இல்லை. நம்ம வீட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன தேவைகள் இருக்குது, நம்ம எது போட்டால் சரியாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம சோலார் பேனல் போட வேண்டியிருக்கோம், எப்படி முதலீட்டை குறைக்கலாம், எப்படி நம்ம பயன்பாட்டை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம், அதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஆராய்ஞ்சு போடுங்க. அப்படி போடும்போது நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக அமையும். அதே நேரத்தில் செலவு கம்மியாக நம்ம சோலார் போட்டுக்கிற முடியும். அது மாதிரி நமக்கு ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது. இந்த சோலார் இப்போது இந்த காலகட்டங்களில் அரசாங்கமோ வங்கிகளோ நமக்கு உதவி செய்கிறாங்க. இவங்க ஸ்டான்லி தாமஸ் சார் கிதியோன் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு இந்த புதிய ஏற்பாடு அச்சடிக்கும் அதை விநியோகிக்கும் துறையில் இருக்காங்க. இவங்க நம்ம காஸ்பல் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, சுவிசேஷ ஊழியத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மின்சார பயன்பாடு எவ்வளோ தேவையோ அதை முன்னாடியே உட்காந்து நம்ம பேசுகிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவை இருக்கும், அது எப்படி நம்ம சரியான முறையில் அதை நியாயமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு முதலீட்டு அந்த திறன் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருமே சோலார் போட்டுக்கலாம். ஒரு 2 கிலோவாட்டில் இருந்து நீங்கள் 20 கிலோவாட் வரைக்கும் நம்ம வீடுகளுக்கு போடலாம். 10 கிலோவாட் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் 10 கிலோவாட்டுக்கு மேலே போட போகிறீங்க அப்படின்னா நெட்வொர்க் சார்ஜஸ் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். இன்வெர்ட்டருடைய ப்ரைஸும் அதிகமாக போகும். அதுக்கு சிஇஐஜி ஆடிட்டிங் இப்படியெல்லாம் போக வேண்டியிருக்கும். அதனால் சாதாரணமாக ஒரு 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், எப்படி நம்ம பேட்டர்னை மாற்றலாம்,
எந்த வகையில் நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் நமக்கு ஆதாயமாக இருக்கும், இப்படியெல்லாம் முதல்ல நம்ம பேசிக்கிடணும். பேசி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது 100% திருப்தியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.